Hello viewers, really thanks for giving me the best feedback. நிறைய பேர் வந்து என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருக்காங்க, கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் என்னுடைய வீடியோ சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜிஆர்டி கேரியர் யாத்ராவில் வி ஆர் அட்ரஸிங் த குவரிஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக். இப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங் குவரிஸ்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு வந்து ஒரு டீப் பார்ட் ஆஃப் தமிழ்நாடுலேருந்து ஒரு கொரி வந்தது எனக்கு. என்ன கொரி அப்படின்னா, சார் நாங்கள் வந்துட்டு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம், சில கம்பெனிஸ் கிடச்சிது, பட் அவங்க வந்து ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸுக்கு. அதனால் நாங்கள் அது வந்து ட்ரைனிங் சென்டராக மனசில் வச்சுக்கிட்டோம். தேர்ஃபோர் வி லாஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் தான் தெரியுது தட்ஸ் நாட் அ ட்ரைனிங் சென்டர், இட்ஸ் ராதர் அ குட் கம்பெனி. ஸோ அதனால் இந்த ட்ரைனிங் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு இருக்குது. So those who are really known about kind of trainings and other things happening in the companies, அவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நிறைய பேருக்கு இந்த கம்பெனிஸ் வந்து முதல்ல ட்ரைனிங் கொடுப்பாங்க, ஃப்ரெஷர்ஸ் ஆர் ஃப்ரெஷ் என்ஜினியர்ஸ், ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் அவங்க வந்து இன்டெக்ட் பண்ணுறாங்க, ஆஃபர் லெட்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா டைரெக்டாக டே ஒன்லேருந்தே வந்து யாரும் ஜாப் கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டஃப் கிடையாது, அந்த அளவுக்கு ஸ்கில்டும் கிடையாது. ஒரு கம்பெனி ஜாபை டைரெக்டாக ஒரு ஃப்ரெஷராக இருந்து எடுத்து செய்கிற அளவுக்கு கிடையாது. Now we have to think that all the companies, maybe சின்ன கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை டாப் மோஸ்ட் கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த எந்த கம்பெனியாக இருந்தாலும் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த ட்ரைனிங் வில் லாஸ்ட். சில கம்பெனிஸில் வந்து 1 year, 2 years வரைக்கும் ட்ரைனிங் கொடுக்குற கம்பெனிஸ் தான் இருக்காங்க. தட் மீன்ஸ் 2 years the company will be investing, or 1 year the company will be investing on the training of the fresh graduates. ஸோ அன்ப்ரொடக்டிவ் ஒர்க்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு கம்பெனிக்கு வந்து எந்த லாபமும் கிடையாது. உங்களை ட்ரெயின் பண்ணி கொடுப்பாங்க 1 or 2 years இன்டெக்ட் பண்ணிட்டு. சில கம்பெனி வந்து 6 months ட்ரைனிங் இருக்குது, சிலது 3 months இருக்குது, ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ சில கம்பெனிஸ் வந்து ஒரு வீக் லாங் ட்ரைனிங் இருந்தாலே போதும், தென் யூ கேன் கேட்ச் அப் பண்ற மாதிரி. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தி டைப் ஆஃப் கம்பெனிஸ். பட் ரெஸ்ட் அஷ்யூர்ட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய சாஃப்ட்வேர்ஸ் ஆகட்டும், அவங்களுடைய சிஸ்டம்ஸ் ஆகட்டும், அந்த நல்ல ட்ரெயின் ஆகி வரணும், நல்ல ஒரு ப்ரொடக்டிவ் என்ஜினியராக வரணும் அப்படின்னா they will keep investing money on training. வேர்ல்ட் கிளாஸ் ட்ரைனிங் சென்டர்ஸ்லாம் இந்தியாவில் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி தோஸ் ஆர் நாட் அவேர் ஆஃப் கம்பெனிஸ் ட்ரைனிங் கொடுத்து தான் வேலைக்கு எடுத்துப்பாங்கன்றது தெரியாமல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இந்த வீடியோ பதிவு போடுறோம். கண்டிப்பாக எல்லா கம்பெனிஸுமே கிராஜுவேட்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்ட பிறகு தே வில் புட் யூ ஆன் டு ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் ஃபேஸை நல்லா பண்ணுங்கள். ஓகே, இட் இஸ் லைக் அனதர் காலேஜ் மாதிரி தான் அது உங்களுக்கு கணக்கு, எக்ஸ்டெண்டட் காலேஜ் மாதிரி கணக்குது. ஸோ எவ்வளோ அட்டென்டிவாக அதை பண்ண முடியுமோ பண்ணுங்க, அந்த ட்ரைனிங்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்க. பேஸ்ட் ஆன் தட் தே வில் அலாட் யூ த ரோல் அண்ட் த லொகேஷன் ஆஃப் த ஜாப். ஸோ இது வந்து இந்த ட்ரைனிங் வந்து இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ. காலேஜில் கிடைக்காத எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் கிடைக்கும். இது வந்து சம்பளத்தோடு கிடைக்கும். சில பேர் இன்டர்ன்ஸ்னு எடுப்பாங்க. இன்டர்ன்ஸ் முடிஞ்ச பிறகு தென் தே வில் கிவ் தி ப்ரீ பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸ், அதுக்கப்புறம் ஃபுல் டைம் ஆஃபர்ஸ் இதெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க உங்களுக்கு. ஸோ அதனால இந்த இன்டர்ன்ஷிப் பீரியட் ஆர் ட்ரைனிங் பீரியட் வாட் எவர் தட் யூ கால், அதை சீரியஸாக எடுங்க. எந்த கம்பெனியுமே வந்து ட்ரைனிங் தராங்கன்னா அவங்க வந்து ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டாக சத்தியமாக நினைக்காதீங்க. ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ்ன்றது வேற. பட் சில ப்ராமினன்ட் கம்பெனிஸ் வந்து அவங்களே என்ன பண்ணியிருப்பாங்க, ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் ஒன்லி டெடிகேட்டட் ஃபார் ஆஃபரிங் சம் கைண்ட் ஆஃப் ட்ரைனிங் தட். ஓகே, அதனால யூ ஷுட் நோ வெல் அவேர் ஆஃப் திஸ் ஃபேக்ட் தட் பீட் எனி கம்பெனி வேலை கிடைச்ச உடனே முதல்ல அவங்களுக்கு ட்ரைனிங் அப்படி இருந்தால் டிக்ளேர் பண்ணுவாங்க. நீங்கள் அதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வேலை இல்லை, அவங்க ட்ரெயினராக நம்ம நினைக்கிறாங்க, நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, இட்ஸ் அ ட்ரைனிங் அகாடமி, இட்ஸ் அ ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், நம்ம கம்பெனிக்கு தானே வேலைக்கு போகணும்னு நினச்சோம், இது வந்து ட்ரைனிங் தான் கொடுக்குறாங்க இவங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா தப்பு கணக்கு போடுறீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ட்ரைனிங் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் யுவர் கம்பெனிஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் எந்த கம்பெனிக்கு உள்ளே போய் ஜாப் உள்ளே நுழைஞ்சாலும் உங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடியது முதல்ல ட்ரைனிங் தான் அப்படின்றது நல்லா மனசுல பதிவு பண்ணிக்கோங்க. சரியா? அதனால அந்த கம்பெனி பத்தி ரிசர்ச் பண்ணுங்க. அந்த கம்பெனில உங்களுக்கு என்ன ஸ்கில் டெவலப் ஆகும் அதை பாருங்க. சம்பளத்தெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே, தேர் ஷுட் பி அ டீசன்ட் சேலரி. நான் இல்லைன்னு சொல்ல வரல, நான் அதை பத்தி எதுவும் பேசல. பட் இந்த பதிவு முக்கியமா சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லா கம்பெனியுமே முதல்ல கொடுக்கும்போது ட்ரைனிங் தான் கொடுப்பாங்க. த ட்ரைனிங் வில் லாஸ்ட் ஃப்ரம், ஃபார் எக்ஸாம்பிள், வீக்ஸ் லாங் ட்ரைனிங்காக இருக்கலாம், 2 years ட்ரைனிங்காக இருக்கலாம். சில கம்பெனிஸ் 3 years கூட கொடுப்பாங்க ட்ரைனிங்ஸ்லாம். ஸோ ட்ரைனிங்னு கிடைச்சா அது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ தட் யூ கேன் லேர்ன் அ லாட். பைசாவும் கிடைக்கும், மாதம் உங்களுக்கு படிக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டஃப் இருக்கும். ஸோ இட் வில் பி வெரி இம்ப்ரெசிவ். அண்ட்
ஒரு வருஷம் அல்ல 2 வருஷம் அல்ல 1 வருஷம் ட்ரைனிங் கொடுத்த பிறகு அந்த கம்பெனிக்காக தயவு செய்து நீங்கள் கடுமையாக உழைங்க, ரொம்ப வருஷம் வேலை பண்ணுங்க. ஓகே, ஸோ யாருமே ட்ரைனிங் முடிச்ச உடனே டாடா பை பை காமிச்சிட்டு அடுத்த கம்பெனிக்கு போயிடாதீங்க. ஏன்னா கம்பெனி இஸ் இன்வெஸ்டட். அவங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் நீங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னா உங்களுடைய உழைப்பு மூலமாக தான் யூ ஹேவ் டு கிவ் பேக் டு தி கம்பெனி. ஸோ 2 years ஆர் 1 year ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா 3 years ஒர்க் பண்ணுங்க. 2 years ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா 5 years ஒர்க் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஹேவ் டு கான்ட்ரிபியூட் பேக் டு தி கம்பெனி. ஐ திங்க் தி இன்ஃபர்மேஷன் இஸ் நவ் ஷேர்ட். ஸோ மறக்காதீங்க, எந்த கம்பெனி வந்து உங்களை முதல்ல ஜாப் கொடுத்தாலும் கண்டிப்பாக ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதை கிராஜுவேட் என்ஜினியர் ட்ரைனின்னு சொல்கிறோம் இல்லையா, G18 சொல்கிறோம், அது மாதிரி என்ஜினியர் ட்ரைனிங் அது மாதிரி தான் கொடுப்பாங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. பேரே அதுக்கு வந்து ட்ரெயினி தான். தட் மீன்ஸ் யூஆர் ட்ரைனிங் பீரியட். அதனால் அதை வந்து ட்ரைனிங் சென்டர்னு மனசில் வச்சுடாதீங்க அந்த கம்பெனியை. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஊர் பேர் தெரியாத கம்பெனியாக இருந்தால் கூட அவன் ட்ரெயினர்னு டிக்ளேர் பண்ணிட்டான் அப்படின்னா உடனே அதை ட்ரைனிங் சென்டர்னு எடுத்துகிட்டு அந்த கம்பெனிக்கு நான் போக மாட்டேன்னு அப்படின்னு சொல்லாதீங்க. சரியா? ஸோ ப்ளீஸ் அசஸ் தி கம்பெனி ஆல்சோ, பட் பி அஷ்யூர்ட் தட் யூ வில் நாட் பி இண்டக்டட் இன் டு எனி கைண்ட் ஆஃப் டைரக்ட் ஜாப் ஆர் given a job without proper training. So therefore training becomes an essential part of your progress as a graduate engineer when you step in as a fresher to any company. So best wishes for all of you. So best wishes, நல்லபடியா செட்டில் ஆகுங்க. Good luck.